ரவிக்குமார் அவர்கள் ராதிகா அவர்கள் கிட்ட சத்தியமனு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகரான ரவிக்குமார் அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாரு. இவர நீங்க ஏகப்பட்ட படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல பார்த்துருக்கலாம், வில்லன் வேடங்கள்ல பார்த்துருக்கலாம். அண்ட் அத தாண்டி சின்ன திரையிலயுமே பார்த்தீங்கன்னா, இவரு ஏகப்பட்ட சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு. அதுலயும் ரொம்ப முக்கியமான சீரியல்ஸ் அப்படின்னா, வாணிராணி, சித்தி இந்த 2 சீரியல்கள்லயுமே இவரோட கேரக்டர் மக்களால மிகப்பெரிய அளவுல ரசிக்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் அது நடிச்சதின் மூலியமா இவரு ராதிகா அவர்கள் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாரு. அண்ட் அவங்க 2 பேருமே ஒரு நல்ல பிரதர், சிஸ்டர் அப்படிங்கிற அளவுக்கு ஒண்ணா இருந்தாங்க. சமீபத்தில இவருக்கு கேன்சர், உடல்நலம் முடியல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே ராதிகா அவர்கள் நேரடியா போயிட்டு அவர பார்த்திருந்தாங்க, நலம் விசாரிச்சிருந்தாங்க. அண்ட் எல்லாத்தையுமே பேசிட்டு தான் வந்திருக்காங்க. அப்படி ராதிகா அவர்கள் அவர பார்க்கும்போது, அவரு ராதிகா கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்காரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "என்ன மாரியான ஆளுங்களுக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். கடவுள் கிருபையில எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா என்னைய மாரியே இருக்க எல்லாத்துக்குமே கிடைக்குமான்னா ரொம்ப கஷ்டம். அதுலயும் ரொம்ப கஷ்டப்படுறவங்கலாம் மீடியால ஆசையில வந்துட்டாங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன் என் பையனே மீடியாவுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். பட் அவனால மிகப்பெரிய அளவுல சாதிக்க முடியல. ஏதோ 1, 2 பேரால தான் அதெல்லாம் பண்ண முடியுது. அதுலயும் நான் வேறு மாநிலத்தவன். கேரளாலேருந்து இங்க வந்து இந்த மாரி வரது கடவுள் கிருபை. பட் என்ன மாரியே எல்லாருக்கும் கிடைக்குமாங்கிறது டவுட்டு. நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணணும். ஒரு புரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி, அதில எல்லா இளைஞர்களுக்கும் நீங்க வந்துட்டு வாய்ப்பு குடுக்கணும். திறமை உள்ளவங்கள வளர்த்து விடணும். எத்தனையோ பேரு எவ்வளோ திறமையோட இருக்காங்க. ஆனா வறுமை அவங்களோட திறமைய கொன்றுது. நீங்க வந்து இந்த மாரி நெறைய பேத்துக்கு சான்ஸ் தரணும். நெறைய நல்ல திறமை உள்ளவங்கள உருவாக்கி விடணும் அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா ராதிகா அவர்கள்ட்ட பேசியிருக்காரு. இத நீங்க எனக்காக பண்ணியே ஆகணும் அப்படின்னு ராதிகா அவர்கள்ட்ட சத்தியம்லாம் வாங்கியிருக்காராமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போகுது. ரவிக்குமார் அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை அப்படிங்கிற மாரி தான் நான் நெனைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் அஜித்குமார் அவர்கள் குட் பேட் அக்லி படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவரு கிட்டத்தட்ட இந்த படத்துல நடிக்கிறதுக்காக 123 கோடி சம்பளமா வாங்கியிருக்காராமா. அண்ட் இவ்வளவு சம்பளமா அப்படின்னு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சமீபத்தில இவரு முக்கியமான ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அதுதான் வந்து விடாமுயற்சி. அந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெறும்னு எதிர்பார்த்திருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு போகல. அந்த படத்துக்கே கிட்டத்தட்ட 110 கோடி இவரு சம்பளமா வாங்கியிருந்தாராமா. அந்த படத்த தொடர்ந்து அவர் அடுத்து பண்ணியிருக்க படம் தான் குட் பேட் அக்லி. அண்ட் இந்த ஒரு படத்துக்கு அவரு 173 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு அடுத்த படம் 53 கோடி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி தளபதி விஜய் அவர்கள் 250 கோடி வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் போய்க்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே இதெல்லாம் வந்துட்டு உண்மைதானா? இல்ல சும்மா ரூமர்ஸா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.